இன்னுமே லைட் வெயிட்டா மாத்துது. ஒரு 165 வரைக்கும் நான் போயிருக்கேன் அந்த வண்டியில. வெல்கம் டு மோட்டோ இன்ஃபோ தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஜெர்மன் சோலை கொண்டு வச்சிருக்க ஒரு இந்தியன் பீஸ்டான வெஹிக்கிளை தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு நேக்கட் பீஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியில அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பயங்கரமா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் தான் த டிவிஎஸ் அப்பாச்சி RTR 310. இந்த வெஹிக்கிளோட டிசைன் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்கை தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் பேக் சைட்லேருந்து இந்த வெஹிக்கிளை பார்க்குறவங்க டக்குன்னு இது ஒரு டிவிஎஸ் அப்பாச்சி அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ரீட் ட்ரிபிளையே நம்ம பார்க்குற மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வெஹிக்கிளோட டிசைன் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இட்டாலியனில் பைக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இட்டாலியை காமிக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு RTR பேட்சிங். அப்புறம் சைடு ப்ரொஃபைல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, சைடில் அப்பாச்சி தான் நீங்கள் ஓட்டுறீங்க, வேற எந்த பைக்கும் நீங்கள் ஓட்டலன்றதை அவங்க காமிக்கிற மாதிரி அப்பாச்சி லோகோ கொடுத்துட்டு, அப்புறம் அவங்களோட இந்த பைக்குக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இது அதை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வண்டியிலே பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ஒரு ஹைப்பர் ஸ்பெக் கொடுத்துட்டு, அப்புறம் வந்து என்ன இன்ஜின் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ஜினோட பேரை, அப்புறம் என்ன வகையான இன்ஜினோ அதையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளில் வந்து ஸ்மார்ட் கனெக்ட் அவங்களோட ஃபீச்சர் இருக்குது, அந்த ஃபீச்சரை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்மார்ட் கனெக்ட் நம்ம வண்டியில் இருக்குங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மாதிரி இந்த ஸ்போர்ட்டி ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே டெயில் டெடி வந்து நம்ம ஆட்கள் எல்லாருமே கலட்டுறோம், இது நம்ம கலட்டவே வேணாம், வண்டியிலேயே அவங்க கலட்டி கீழே கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன மட்கார்டு கலெக்டரவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காது, ஏன்னா மட்கார்டு எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இங்கே வைக்கலாம். ஓகே, மற்றபடி டிசைன் வைஸ் வந்து இவ்வளோதான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து ஒரு பல்கி எக்ஸாஸ்ட், அதாவது RR 310 நமக்கு எந்த எக்ஸாஸ்ட் பார்த்தோமோ அதே எக்ஸாஸ்ட் தான் இதுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 310cc மாதிரியே இல்லைங்க, ஒரு சூப்பர் பைக்கே வந்து நிறுத்தி விட்ட மாதிரி இருக்குது. பயங்கரமாக டிசைன் கொடுத்துருக்காங்க. அது டிசைன் மட்டும்தான் பார்த்தா எல்லாமே சூப்பர் பைக் மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க. லைக் இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் போயிடலாம். அடுத்து இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஜின் வந்து BMWவோட ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜின் தான் இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பெனிஃபிட்னா, இந்த வெஹிக்கிளோட பவரும் டார்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தா 35.6 at 9700 RPM இருந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் இந்த வெஹிக்கிள் வந்து டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 28.7 at 6650 RPM வந்து இந்த வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் இந்த வெஹிக்கிளில் என்ன மெயின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரேக்கிங் போயிடலாம். பிரேக் வந்து பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இது ரைட் சைடு இல்லாமல் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிள். அதே மாதிரி இதோட பைட் வந்து நல்லா இருக்கு, பேக்லேயுமே பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வெஹிக்கிளோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லைட் வெயிட் தான், இந்த ஃப்ரேமே வந்து ஒரு லைட் வெயிட். அப்புறம் இங்கே வந்து அலுமினியம், இங்கே செகண்ட் ஹாஃப்லேருந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஹிக்கிளை இன்னுமே லைட் வெயிட்டாக மாற்றுது. அப்புறம் இந்த வெஹிக்கிளோட டயர் பார்த்துக்கிட்டோன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே மிச்லினோட ரோட் 5, அதாவது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் பைக் டயர்ஸ் தான் இந்த வெஹிக்கிளில் வந்து நார்மலாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளோட டயர் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 110/70 or 17 inch இது கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 150/60 or 17 வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து இந்த வெஹிக்கிளோட கார்னரிங் எல்லாத்தையுமே நல்லா பூஸ்ட் பண்ணுது இந்த வெஹிக்கிளில். அதே மாதிரி இது வந்து டுவல் டோனாக கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த இது அலாயை வந்து டுவல் டோனாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக்கும் பேக்கில் வந்து ரெட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி ஐ கேச்சிங்காக அந்த வெஹிக்கிளுக்கு இதாகுது. வெஹிக்கிளில் வந்து இந்த மோஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து டாப் எண்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் இன்னொன்று விஷயமும் இருக்குது, டயருன்னும் போது தான் டயர் ப்ரெஷர் வந்து நம்மளால் இந்த வெஹிக்கிளில் வந்து பார்க்க முடியும். ஏன்னா டாப் எண்டுக்கு மட்டும் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறாங்க, மற்ற வேரியன்ஸுக்கு வந்து கிடையாது. அப்படி மற்ற வேரியன்ஸுக்கு நம்ம போடணும்னா அக்சசரிஸில் வந்து நம்ம போட்டுக்கலாமா. இந்த வெஹிக்கிளில் வந்து ரைடருக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உட்கார இடத்துல வந்து நமக்கு ஒரு ஏசியை மாட்டியிருக்காங்க. அதாவது சீட் வந்து கூலிங் சீட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 இதாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா, கோல்டு, ஹீட்டு அண்ட் நார்மலாக ஒரு ஃபேன் ஓடுற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இப்படி வந்தோம்னா ஃபஸ்ட்டு டேங்க் தான். டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான டேங்க் கொடுக்காம ஒரு ஃப்ளாட்டாக இந்த இடத்துல ஆக்கியிருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் வேகமாக பிரேக் அடித்தாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோம்னா நமக்கு வந்து ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ரைடருக்கு என்ன பெஸ்ட்டுனா, இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. எந்த வெஹிக்கிள்லையுமே இந்த செக்மெண்ட்டில் இல்லாத க்ரூஸ் கண்ட்ரோலு. ரைட் சைட்லேயே நமக்கு ஹசார்டை வந்து நம்ம மாற்றிக்கலாம், அந்த ஃபீச்சரும் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம இது ஹெட்லைட்டை வந்து ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது.
ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரிலாம் ஒன்றும் கொடுக்கல. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் சீரீஸில் எல்லா 310 சீரீஸில் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்சை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து அப்படியே பிளெயினாக விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச்சு தான் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஆட்கள் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஒரு காயினை வச்சு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு வந்தோம்னா பில்லியனோட இதில் என்னன்னா பில்லியனுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டும் இருக்கும், ஒரு டிராபேக்கும் இருக்குது. பில்லியன் வந்து நல்லா கிராப் பிடிக்கிற மாதிரி பயங்கரமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹம்பாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது நமக்கு வந்து லெக் பெயின் ஆக சான்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த வெஹிக்கிளோட டிஎஃப்டி டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைடில் வந்து என்ன கீரு, அப்புறம் வந்து நம்ம ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து கூலண்ட் கூலிங்கு அது காமிக்குது. அதுக்கப்புறம் பெட்ரோல் இண்டிகேஷன் இருக்குது. அப்புறம் கீழே வந்து ஒரு 4 டப்பா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஓடோமீட்டர், அப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம டயர் மெஷரை வந்து பார்த்துக்கலாம், டயர் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஃபியூல் ரேஞ்சையும் நம்ம இந்த வெஹிக்கிளில் எவ்வளோ டாப் ஸ்பீடு ரீச் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்றதையும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளில் உள்ள மோட்ஸ் அர்பன் மோடை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நல்ல எக்ஸ்ட்ரா பைட் இருக்க மாதிரி கொடுப்பாங்க. அடுத்த மோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிள் ரெயின் மோடில் வந்து அதுவுமே இன்னும் கொஞ்சம் கிரிப் இருக்கும். அதாவது ரெண்டுமே மாறிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு மோடுக்கு ஏற்ற மாதிரி அதோட பைட் அதிகமாகவும் கம்மியாக்குறது வந்து இது இந்த ஒவ்வொரு மோடுக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன அடுத்த மோடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணி வண்டியோட நம்ம டாப் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணோம். அதுக்கெல்லாம் உள்ள ஃபீச்சர் என்னன்னா நம்ம வந்து இந்த ஆர்சி புக்கு அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலேயே நமக்கு வந்து காமிக்கும். அடுத்த இது வந்து ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஹெட்லைட், அதாவது நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹெட்லைட் விசிபிலிட்டி அதிகப்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நல்ல ஃபீச்சர். அதுக்கப்புறம் வந்து டிஆர்எல் அதோட இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஆர்எல் எப்படி எறியணும் அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குயிக் ஷிஃப்டர் இந்த வெஹிக்கிளில் இருக்குல்ல, அந்த குயிக் ஷிஃப்டரையும் நம்ம இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட கனெக்டிவிட்டியுமே இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேல வந்து என்னென்ன நம்ம இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம கோப்ரோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டிஸ்பிளே செட்டப் இருக்குது. டிஸ்பிளேல வந்து என்னென்னலாம் இருக்கணும் என்னென்னலாம் இருக்கக்கூடாதுன்றதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் இந்த வெஹிக்கிளில். அப்புறம் வந்து கஸ்டம் விஜெட் அதுவும் அதே மாதிரி தான் ரைட்டாக. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் அலாட், எந்த ஸ்பீடில் போகும்போது நமக்கு அலாட் கொடுக்கணும். அடுத்து வந்து கிளைமேட்டிக் கண்ட்ரோல் சீட்ஸ், அந்த சீட்டோட ஆப்ஷன் வந்து இருக்குது. நம்ம இதை ஆன் பண்ணோன்னா கூலிங் அது ஹீட்டிங் வந்து இந்த இது வழியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிளில் க்ரூஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம எந்த ஸ்பீடில் இருக்கும்போது ஒரு 50க்கு கீழே இருக்கும்போது நம்மளால் ஆன் பண்ண முடியாது. ஆனால் 50க்கு மேலே போனதுக்கப்புறம் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆன் பண்ணி நம்ம அழகாக க்ரூஸ் பண்ணிகிட்டே போகலாம். அதாவது இப்போ வந்து ட்ராக் மோட்ல 0 to 18 நண்பர்களே, வண்டி செம்ம. அப்படியே அந்த இது பாருங்க, ஸ்டெபிலிட்டி பாருங்க, பயங்கரமான ஸ்டெபிலிட்டி இருக்கு இந்த வெஹிக்கிள். அதுக்கப்புறம் இந்த ஹை ஸ்பீடு தான் நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கு. அந்த 80 கிலோமீட்டர்ல நம்ம போகும்போது அந்த தெரியவே இல்லைங்க. ஆனா வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குன்னா ரொம்ப எப்படின்னா நம்ம டிரைவ் பண்றதுக்கே ஒரு மாதிரி லைட்டா அன்கம்ஃபர்டபுள் இருக்கு. அந்த அளவுக்கு வைப்ரேஷன் வந்து இது ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கப்புறம் பேக் சீட்ல பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி தள்ளும் போது நம்ம பேக் சீட் செம்மையா அடிக்குதுங்க. பேக்ல அடிக்கும் போது ஒரு பெயின் ஃபார்ம் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு வலி இருக்கு. கொஞ்சம் ஹார்டா கொடுத்துருக்காங்க. ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்கலாம் இந்த வெஹிக்கிள்ல. இது ஏன் ஹார்டா கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. ஓகே, திருப்பி ஒரு ஃபுல் பண்ணி பார்ப்போம். அப்படியே நார்மலா வெஹிக்கிள நம்ம எதுவே சொல்றதுக்கு இல்லைங்க. அச்சா பக்கா மிக வருங்க. பக்காவான ஒரு பிக்கப் கொடுக்குது இந்த வெஹிக்கிள். இதுக்கு மேல இந்த வெஹிக்கிள நான் என்னத்தான் சொல்றது. இந்த ஸ்டெபிலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. பட் அந்த வைப்ரேஷன்ல இப்பவுமே எனக்கு கை வலிக்குதுங்க. வைப்ரேஷன் வைஸ் கை வலிக்குது இப்பவுமே. ஆனா அதே மாதிரி அந்த கீர் ஷிஃப்ட் பண்றோம்லங்க, அது ஒரு மாதிரி கால் வலிக்கு. ரொம்ப ஹார்டா இருக்கு. சொல்ல போனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. எனக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா ஹார்டா ஃபீல் ஆகுது. இந்த வெஹிக்கிளோட யூசர் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். அதனால வந்து இப்போ வெஹிக்கிளோட யூசர் நம்ம கூட போறோம். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ.
ஹாய் ப்ரோ. இப்போ இந்த வெஹிக்கிள் நீங்க எத்தனை வருஷமா ஓன் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து ஒரு வருஷம் ஆகுது ப்ரோ வண்டி வாங்கி. ஓகே, 1 இயரா இந்த வெஹிக்கிள் ஏதாவது இஷ்யூன்னு நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இஷ்யூனா வைப்ரேஷன் தான் ப்ரோ, பெரிய issue. வைப்ரேஷன். பெரிய இஷ்யூ. அப்புறம் இந்த வெஹிக்கிள் எங்கெல்லாம் போயிருக்கீங்க? ஒரு லாங் அந்த மாதிரி? லாங் வந்து ரீசெண்டாக கொல்லிமலை போனோம். ஓகே. கொல்லிமலை போகும்போது தான் அந்த வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ஒரு 80 to 90 க்ரூஸ் பண்ணும்போது ரொம்ப வைப்ரேஷன் தான் இருந்துச்சு. ஒன்று ஸ்பீடாக போனோம், ஒரு 6000 RPM மேலே போனால் இருக்காது வைப்ரேஷனு. அது கீழே நம்ம க்ரூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது வண்டியில். அப்புறம் உங்களுக்கு இந்த கார்னரிங் அதெல்லாம் பண்ணும்போது கார்னரிங் வந்து டயர்ஸ் மிச்சிலின் டயர்ஸ் கொடுத்துருக்கனால ஸோ கார்னரிங்லாம் சூப்பராக இருக்குது. அது மாதிரி கார்னரிங் ஏபிஎஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ கார்னரிங் பிரச்சனையே இல்லை, வரைக்கும் வாரினது இல்லை. பேக் பெயின் ஏதாவது வந்துச்சா? பேக் பெயின் எனக்கு கிடையாது, பட் பில்லியனில் கொல்லிமலை போகும்போது பில்லியனுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஏன்னா வைப்ரேஷன் தாங்க முடியல. ஸோ எனக்கு வந்து இங்கே பேக் ரெஸ்ட் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஸோ பில்லியன் இருக்கிறதுனால பில்லியனுக்கு தான் ரொம்ப கஷ்டம். இப்போ சிட்டிக்குள்ள ஓட்டும் போது உங்களுக்கு ஏதாவது இந்த பம்ப்ல இடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இல்லை, இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் பெரிய பெரிய பள்ளத்தெல்லாம் விட்டு ஏற்றிட்டேன், ஒன்றுமே இது வரைக்கும் தட்டினதே இல்லை வண்டி. அப்புறம் இந்த வண்டியில உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? ஏன்னா மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள்ல கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த வண்டியில் மெயினாக க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்டெயின் பண்ணி ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. அப்புறமா முக்கியமாக டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து எப்போ பஞ்சர் ஆனாலும் சரி காய்ச்சறானாலும் சரி உடனே இன்டிமேட் பண்ணிடும். ஸோ அதனால கரெக்டாக ஏர் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா கார்னரிங் ஏபிஎஸ் பண்ணும்போது கார்னரிங் ஏபிஎஸ் இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி பிரேக் சப்ளை ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா. அப்புறம் இந்த வெஹிக்கிள்ல வந்து எந்த செக்மெண்ட்லையும் இல்லாத மாதிரி கூலிங் சீட் ஹீட்டிங் சீட் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இப்போ வரைக்கும்? ஆக்சுவலி நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், பட் யூஸ் பண்ண வரைக்கும் இப்போது சம்மர் சீசன்லலாம் மே மாதத்தில் ரொம்ப வெயில் இருக்கும். ஸோ போட்டு விட்டால் நல்லா. இப்போதைக்கு வந்து நம்ம இதை பொறுத்த அளவுக்கு வெஹிக்கிளோட ஸ்பீடு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த வெஹிக்கிள் எல்லாம் எவ்வளோ டாப் ஸ்பீடு வரைக்கும் உங்களால் போக முடிஞ்சிச்சு? எந்த அளவுக்கு ஸ்பீடு வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு? ஆக்சுவலி இந்த பைக்கில் வந்து ஸ்பீடாக போனாலே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், பொறுமையாக போனால் தான் வைப்ரேஷன் செட் ஆகும். ஸோ நான் வந்து டிவிஎஸ் ட்ராக்கில் ஓட்டுறதுனால ட்ராக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஒரு 165 வரைக்கும் நான் போயிருக்கேன் இந்த வண்டியில். தேங்க்யூ ப்ரோ, இந்த வெஹிக்கிளை வந்து ரிவ்யூக்காக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ரோவோட இன்ஸ்டா ஐடி நாங்கள் கீழே கொடுக்குறோம். அந்த இன்ஸ்டா ஐடிக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் ப்ரோட்ட. ப்ரோ கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கூட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வெஹிக்கிளில் நம்ம பேசினதில் வந்து ஏதாவது உங்களுக்கு நாங்கள் பேசின தப்பு இல்லை நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது ப்ரோ அப்படின்னீங்கன்னா அதை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து அதை மாற்றிக்கிறோம். தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர் மோட்டோ மோட பொறுத்தளவு பேக் ஏபிஎஸ் வந்து கட் பண்ணிடும்.